பாலகிருஷ்ணன் ப்ரோ, சக்திவேல் ஆ ப்ரோ, பிரகதீஷ். வாங்க வணக்கம், வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. ம். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. என்னோட நேம் வந்து பிரகதீஸ்வர ராஜா. நான் இங்கே கோயம்புத்தூர் தான். பர்த்து ப்ராட்டப் எல்லாமே. ஸ்டடீஸ் எல்லாமே இங்கே தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்கூலிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் வந்து எம்ஏ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நான் ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி இது பண்ணது சைல்ட்ஹுட்லேருந்து. பட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரன்னிங், அத்லட்டிக் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. கிரிக்கெட் டீமில் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் அப்புறம் வாலிபால் அதெல்லாமே விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கபடி மெயினாக அதுவும் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அத்லெட்டிக்ஸே வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி B to T12 கேட்டகரியில் தான் வந்துட்டு இந்த ரன்னிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல எனக்கு விஷன் வந்து லாஸ் ஆக தொடங்கிருச்சு நல்லாவே. அதுக்கப்புறம் என்னால் லைனில் ஃபோக்கஸ்டாக நேராக ஓட முடியறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் இதானதுனால நான் வந்து இந்த T11 அப்படிங்கிற கேட்டகரி, ஃபுல்லி பிளைண்ட் கேட்டகரியில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண தொடங்கிட்டேன் லாஸ்ட் இயர். இப்போ இந்த 1 இயராக தான் வந்து இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நான் நேஷனல்ஸ், கோவா நேஷனல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃபுல்லி பிளைண்ட் கேட்டகரியில் வந்து அட்டன் பண்ண ஈவெண்ட். அதுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா T12 கேட்டகரியில் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். நிறைய ஸ்டேட்ஸ், ஹரியானா ஒரு டைம் போயிருக்கேன், பஞ்சாப் ஒரு டைம் போயிருக்கேன். அப்புறம் ஒடிசா நேஷனல்ஸுக்கு என்ட்ரி கிடைச்சு அது இன்ஜுரியில் இருந்ததுனால அது போக முடியல. தென் அதே மாதிரி பூனே நேஷனல்ஸுக்கும் என்ட்ரி கிடைச்சு அந்த டைம்லேயும் அந்த இன்ஜுரி இன்னும் ரெக்கவர் ஆகாம இருந்ததுனால அதுக்கும் போக முடியல. அதுக்கப்புறம் பெங்களூர் நேஷனல்ஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் தட் இப்போ நான் கோவா நேஷனல்ஸ் முடிச்சு T11 கேட்டகரியில் 5th பிளேஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 1 இயராக தான் இப்போ எனக்கு இது ஒரு ஆக்சுவலி நான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கைட் ரன்னர் கிடச்சி இந்த 1 இயராக எனக்கு வந்து எல்லாம் செட் ஆகி இப்போ ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் நம்ம பிளைண்ட் நேஷனலில் வந்து 100, 200 அண்ட் 400 மீட்டரில் வந்துட்டு கோல்டும், ரிலேல வந்து சில்வர் மெடலும் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இதை தொடர்ந்து எனக்கு அடுத்தடுத்து பேரா நேஷனல்ஸ், இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸுக்கு அப்கமிங் ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ரெடி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கு. நான் இங்கே கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம்ல தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜெனசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு வைரவநாதன் ஹெட் கோச்சா இருக்காரு அங்க. அதுல வந்து ஒரு 15 சப் கோச்சஸ் வந்து இருக்காங்க. அதுல ஒரு கோச் தான் வந்துட்டு தங்கபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கைட் ரன்னராகவும் இருக்காங்க. தேங்க்யூ. நம்ம அவங்கள்ட்ட போய் கோச்ச வந்து நேரடியா அணுகணுமா? எப்படி அவங்க நம்மளை எடுத்துக்கிட்டாங்களா எப்படி? ஆக்சுவலி வந்து நான் முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த அத்லெட்டிக்ஸுங்கிறத நான் காலேஜுக்குள்ள வந்து ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து SDATல இருந்தேன். இப்போ மது கோச் வந்து ட்ரெயின் பண்ணார். அப்பதான் பேசிக் எனக்கு ஆக்சுவலி. அண்ட் தென் ஓகே. வந்துட்டு நான் பிரவீன் அப்படின்னு சொல்லி ஒரு கோச் என்னை பார்த்துட்டு போய் இதனை தனியாக கூட்டிட்டு போய் அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஏல அவருடைய சூழல் வந்து ஒரு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆகலை. தென் அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிஜி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனேன். லைட் ஜஸ்ட் ஃபிட்னஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை தொடர்ந்து வந்துட்டு ட்ரையம்ப் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சு கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கிரவுண்டு ஒரு 1 இயரா வந்துட்டு இந்த கோவிட் டைம் அது இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் பெருசா பண்ண முடியல. ஃபிட்னஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பண்ண முடிஞ்சிருந்தது. கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேடியம் வந்துட்டு ஒரு 1 இயர் ரெனோவேஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1 இயர் எனக்கு இன்ஜுரி, அதனால அதெல்லாம் பண்ண முடியாம இருந்தது. இப்பதான் வந்துட்டு மறுபடியும் இந்த ஒரு 1 இயரா தான் வந்து ப்ரொஃபஷனலா வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெனசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கிரவுண்ட்ல நான் தனியா ஓடிட்டு இருப்பேன். அப்போ ரொம்ப க்ரௌடா இருக்கும். அப்ப நான் சும்மாவே நின்னுட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கோச் வந்து அவர் எனக்கு 10 வருஷமாவே எனக்கு தெரியும். பெருசா பேசினதுலலாம் ஆனா என்கரேஜ் பண்ணுவாரு. ஓடும்போது கேர்ஃபுல்லா ஓடு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஓடிட்டு நான் நின்னுட்டு இருக்கும்போது ட்ராக் ரொம்ப க்ரௌடா இருக்கும்போது அவரா பார்த்துட்டு யாராவது இவரு கூட ஓடி குடுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த கைட் ரன்னர் தங்கபாண்டி வந்து வாலண்டியரா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தாரு. அத தொடர்ந்து வந்து நான் அப்போ அப்படியே பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவெண்ட்ஸ பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் ட்ராப் பண்ணலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் ஒரு 1 இயர் ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நல்லா ஓடுவீங்கன்னு சொல்லி எனக்கு இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரு தான் தங்கபாண்டி தான். அதுக்கப்புறம் சார் கிட்ட பேசணும். வைரவன் சார் கிட்ட. அவரு தான் வந்து அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறதெல்லாம் அவரு டிசைட் பண்ணிட்டு இந்த கிளப்ல எடுத்து எனக்கு இப்போ செப்பரேட்டா அந்த ட்ரெய்னர போட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கன்னு மட்டும் இல்ல. அவருக்கு நெறைய ஒர்க் இருக்கும். சம்டைம்ஸ் இல்லாத டைம்ல கூட இருக்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அவங்க ஒர்க் அவுட்ஸ முடிச்சுட்டு எனக்கு ஓடி தர்றதா இருக்கட்டும். எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அ அப்படிதான் போயிட்டு இருக்கு.
முக்கியமான ஒரு பிரச்சனையை தொட்டு காட்டியிருக்கீங்க. நம்ம ஒரு பொதுவான இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். நம்ம ஒரு பார்வை உள்ளவங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நேரு ஸ்டேடியமோ இல்ல வேற ஸ்டேடியத்திலே பாத்தீங்கன்னா, இப்ப கிரிக்கெட்டே விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னா, ஒரே நேரத்துல 5 டீம் விளையாடுவாங்க. அவங்க அடுக்குங்கிட்ட ஆமா. அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு கண்ணு தெரியறனால டக்குன்னு எடுத்து போட்டு அவங்க பாட்டு விளையாண்டுருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்மளையும் விளையாட்டுக்கு அனுமதிச்சாலும், ஒரு பார்வை உள்ளவருக்குங்கிறது கவனம் செலுத்துறது வந்து அந்த கூட்டம், சத்தம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நமக்கான ஒரு கிரவுண்ட் தனியா தேசிய ஒரு மாநகர நகரங்கள்லயாவது ஒண்ணு இருந்தா கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரவுண்டுன்னு ஒண்ணு இருந்தா கூட அது சிறப்பா இருக்கும் பயிற்சி எடுக்கிறதுக்கு. ஏன்னா தனியா நம்ம ஓடத்துக்கு நீங்க அந்த சொல்றது பிரச்சனை. 100% இது கரெக்ட். அது கரெக்ட். இப்ப அதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த சவுண்ட் அந்த இது இப்ப நான் ஃபுல்லி பிளைண்ட் கேட்டகரியில வந்து ஓடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு லைட்டா ஒரு வண்டி சவுண்ட் வெளியில போறது உள்ள கேட்டாலோ, லைட்டா யாராவது நடந்து போறது, ஓடுற சவுண்ட் கேட்டாலுமோ ரொம்ப அது ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஃபுல்லா ரேஸ் ஓட முடியாது. கொஞ்சம் ஒரு இதா கான்ஃபிடென்ட்டா நமக்கு ரேஸ் மூவ் ஆகாது. அதெல்லாம் இருக்கும். நான் ஒரு அக்டோபர் 14த் நின்னுட்டு இருந்தேன். ஒரு 8 மணிக்கு மேல தான் இத்தனைக்கும் ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 300 மீட்டர் ரெபுடேஷன் ஓடும்போது வந்துட்டு ஒரு கேர்ள் ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னுட்டுருந்தாங்க. நான் செகண்ட் லைன்ல என் கைடு ரன்னர் வந்து 3 லைன்ல நின்னுட்டுருந்தாங்க. வேற ஒருத்தர் ஓடுனாரு அப்ப அவரு. ஒரு ஃப்ரெண்ட் ஓடி குடுக்குறக்காக நின்னுட்டு இருந்தாரு. ஓட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்டுட்டு தான் இருந்தோம். அதாவது நீங்க ஓடுறீங்களான்னு கேட்டா, இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு 10 மீட்டர் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. அப்ப நானு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 4, 5 டைம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஓட ஸ்டார்ட் பண்ணோம். சடனா கிராஸ் ஆயிட்டாங்க என்னோட லைன்ல அவங்க திடீர்னு. கிராஸ் ஆயி எனக்கு ஒரு என்னோட நோஸ் அவங்களோட நெத்தியில ஃபோர்ஸா அடிச்சு, நான் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்ட ஸ்பீடாவும். அடிச்சு என்னோட ஃபேஸ் போய் அப்படியே கீழ கால் 2 ஏர்ல இருந்தது. அப்ப ட்ராக்ல போய் ஃபேஸ் அடிச்சிருச்சு. அடிச்சு எனக்கு பல்லெல்லாம் உடைஞ்சு நோஸ்ல இருந்து ஃபுல்லா பிளட் எல்லாம் நெறைய லாஸ் ஆயி, அது இப்போ ட்ரீட்மெண்ட் இப்ப இன்னும் நேத்து இப்போ முந்தா நேத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆச்சு. இந்த 1 1/2 மந்த்தா ஃபுல்லா அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தது. அது முடிச்சு தான் அதுக்கு இடையில தான் நான் இதையும் அப்படியே பேலன்சிங்கா பண்ணி தான் இப்ப இப்படி போயிட்டு இருக்கேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது 100% கரெக்ட். ஏன்னா ஹடில் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இடையில கிரவுட் இருக்கும். நெறைய கிளப்ஸ் இங்க 100 பேர், 120, 50 பேத்துக்கிட்ட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கிட்ஸ் முதற்கொண்டு அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாம். இப்போ வெட்டரன் வரைக்கும் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இருந்துக்கணும். தனியா கிரவுண்ட் அந்த மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம ஒர்க்குக்கும் போயிட்டு இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே டைம்ல அவங்களோட சிச்சுவேஷனையும் பார்த்து தான் கைட் ரன்னருடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இதுலயே அப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. மெயினா ரேஸ் இதெல்லாம் ஓடும்போது கிரவுண்ட கிளியர் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் வந்து என்னைய ஓட வைப்பாங்க. ஆ அது அன்பார்ச்சுனேட்டா தான் அந்த மாரி ஆனது. அன்னைக்கு ஆனதும் கூட. அது கரெக்ட்டான இதுதான் நீங்க சொல்றது. முக்கியம். இதுதான் அதே தான் நமக்கு இருக்கு. ஆனா இப்ப இந்த 2 பேர் மொத்தம் ஒரு 4 பேர் பேசுனதுல மொத்தத்துல கவனிக்கும்போது 2 பேர் ஒரு தொழில்முறையா விளையாடக்கூடியவங்க. இது பார்வையற்றோர்கள்ல தொழில்முறையா விளையாடக்கூடியவங்கறதெல்லாம் ரொம்ப அரிதான ஒண்ணுதான். ஏன்னா எல்லா பெரும்பாலும் நம்ம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் வந்தா பயிற்சி செய்யக்கூடியவங்க. அந்த போய் அப்படியே விளையாண்டுட்டு வரக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு சுரேஷாக இருக்கட்டும், பார்த்திபன் நம்ம பிரகதீஸ்வர ராஜாவா இருக்கட்டும், அவங்க வந்து தொடர்ச்சியா கோச் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணி அவங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு புதிய கலாச்சாரமா கூட இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மதுரையில பார்வையற்றவர்கள் நாங்க ஐஏபில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரவணாமன் சார்ங்கிற ஒரு கோச் வரலாட்டி நாங்களும் அதே மாதிரிதான் சும்மா அப்படியே இருந்துட்டு ஏதோ ஒண்ணு விளையாண்டுட்டு போயிருப்போம். ஏன் கோச் அவசியம் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பு செஞ்சு கத்துக்கிறதுக்கு நாளாகும். அதுக்குள்ள வயசும் ஏன்னா விளையாட்டுலங்கிறது நம்ம வயசு எல்லாமே முக்கியமானது. அப்ப கத்துக்கிறதுக்குள்ள நம்ம 4 ஈவெண்ட் போய் அதை கத்துக்கிறதுக்குள்ள அதுக்கு பதில் ஒரு கோச் இருந்தா இன்னும் துல்லியமா அவங்க அவங்க அனுபவத்துல இருந்தும் அவங்க கட்டுறதுல இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இருக்கும். அதை பார்வையற்றோருக்கு கோச் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான விளையாட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒண்ணு. அது களத்துல அது களம் வந்து வீரர்களோட வேகத்தை தான் பார்க்குமே தவிர அது பார்வையற்றவர்கள் அதனால வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப கோச்சா வர்றவங்க கொஞ்சம் பார்வையற்றவர்களை சரியான வகையில கையாள தெரிஞ்சவங்களா இருக்கணும். முக்கியமா அதுதான் ஒண்ணு. ஏன்னா பார்வை ரொம்ப இவங்க பாவம் கஷ்டப்படுவாங்களேன்னு டெய்லியும் நம்ம ஃபிட்னஸுக்காண்டி நீங்க ஓடவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விடக்கூடாது. அது மாதிரி ஒரு விளையாட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பார்வையற்றோருக்கு என்ன தேவையோ அதையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கோச் விழிப்புணர்வு உள்ள கோச்சுகள் இருந்து கிடைச்சாங்கன்னா இது மாதிரி வீரர்கள் தொடர்ச்சியா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த பிரகதீஸ்வர ராஜா போன்றவர்கள்லாம் முக்கியமான ஒரு சான்று. ஆஹ் பிரகதீஸ்வர ராஜா வந்து கோயம்புத்தூர்ல உள்ள எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் அது 10th வரைக்கும் செயின்ட் ஆண்டனிஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன். 11th, 12th வந்து சிஎஸ்ஐ பாய்ஸ் அங்க படிச்சேன். யூஜி, பிஜி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்லயும், பிஎட் ராமகிருஷ்ணாலயும் கம்ப்ளீட் பண்ணேன். அப்பையில பிளைண்ட் தெரியுமா இல்ல காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிளைண்டுகளோட இந்த பார்வையற்றவர்களோட அறிமுகம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டகிரேட்டட் ஸ்கூல் தான். அதுல நார்மல் பர்சன் இருப்பாங்க. பிளைண்ட் அந்த ரிசர்வ் ரூம் எல்லாமே இருக்கும். தென் ஆஹ் 4th வந்து ஆண்டனி ஸ்கூல். அங்கேயும் அப்படிதான் இன்டகிரேட்டட் தான். ஆனா வந்து பிளைண்டும் அவங்களும் இருப்பாங்க. ஸ்பெஷல் டீச்சர் எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. 11th, 12th அதே மாதிரி தான். காலேஜ்லயும் தெரியும் எனக்கு. அப்படிதான்.
ஓகே. அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஓகே, மகிழ்ச்சி. எனக்கு இந்த பாலகிருஷ்ணன் எதுவும் டாப் கேட்கணுமா? இதெல்லாம் அறிமுகமானது வந்துட்டு பால் பாண்டி இவங்க மூலமா தான். எனக்கு அவங்க ஆஃப்டர் தட் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி என்எஃபில படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வரும்போது இத்தனை பேர் வந்து எனக்கு இருக்காங்கங்கிறதெல்லாம் இவங்களுடைய அறிமுகம் மூலமா தான் எனக்கு இங்க இந்த டாப்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆ நீங்க ப்ரொபோஷனலா எப்படி ஜாயின் பண்ணணும்? அதாவது இப்போ ஆக்சுவலி என்னன்னா விஷயம் பாட இப்போ முதல்ல நம்ம சக்தியில் சொன்ன மாதிரியும் சரி, நான் என்ன ஏமாத்தி சொல்லலையும் சரி, இப்போ எனக்கும் நான் ப்ரொஃபஷனலாக செஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சு நான் காலேஜ் படிக்கையில். ஏன்னா அவ்வளோ ஓகே. ஈடுபாடு இருக்கும். மெயின் ரீசன் என்னன்னா, ஒன்று எக்கனாமிக் ப்ராப்ளம், இன்னொன்று நமக்குன்னு ஒரு வேலை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ ஒன்று வேலையை கரெக்டாக இந்த செஸ் டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் விளையாட முன்னாடி அதுக்கடுத்து விளையாடக்கூடிய கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாமோ எக்ஸாம் முக்கியமானது இருக்குதோ அப்பதான் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போ அந்த இதில் தான் கிரவுண்டும் கிடைக்கும், டோர்னமெண்ட்டுக்காகவும் கிடைக்கும், இன்னொன்று ஸ்பான்சர்ஷிப்பும் அந்த இதில் தான் அவைலபிளாகவும் இருப்பாங்க, வேற வழி இல்லை நம்ம. ஆனா உங்களுக்கு நீங்க அந்த இதை ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போயில என்ன மாதிரியான சிக்கல் இருந்துச்சு? அது எப்பல இருந்து நீங்க ப்ரொஃபஷனலா கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்? இந்த ப்ரொஃபஷனலாவே 10 இயர்ஸ் பேக்கே நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இதை ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இதில் என்டர் ஆகி 2 இயர்ஸ் நான் பண்ணும்போது எங்க போய் ஈவெண்ட் அட்டன் பண்றது எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் 2 இயர்ஸா வந்து நான் கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஈவெண்ட் அப்டேட்டே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நான் விசாரிச்சுட்டே இருப்பேன். ஆனால் விசாரிச்சு எனக்கு முதல்ல ராமகிருஷ்ணால ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட் அட்டன் பண்ணேன். அதுக்கான ஸ்டேட் மீட் டேட்டை வந்து எனக்கு கரெக்டாக சொல்லாம விட்டுட்டாங்க. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க திருச்சியில நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு உன்னை ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இருக்கு, பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்கு, பெங்களூர் கூட்டிட்டு போறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கும்போது ஆனா அது சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அது நடக்காது. கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. 2 வருஷம் இதுல இருந்து நிறைய ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கொஞ்சம் அதை அப்படியே ஃபிட்னஸா மாத்திட்டு படிக்கிறக்கு போவோம் அப்படின்ட்டு படிக்க மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு டிகிரி முடிஞ்சு வீட்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கிறக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். படிச்சுட்டு 1 செக்ஷன் பண்ணிட்டு தான் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேலை ஒரு 2 வருஷம் அது படிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்தேன். ரெடி ஆனேன் மறுபடியும் ஒரு 2 இயர்ஸ் நல்லா ரெடி ஆனேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட்னால அதனால ஒரு 2 இயர்ஸ் அப்படியே மறுபடியும் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கிடையில மறுபடியும் ரெடி ஆனேன். ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஜூரியில 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 1 1/2 இயர் அதுல போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்துட்டு கிரவுண்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெடி ஆகலாம் அப்படிங்கும்போது ஸ்டேடியம் இது ஒண்ணு தான் எங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நியர்பைல. அதையும் க்ளோஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சரி ஓகே நமக்கு ஸ்போர்ட்ஸ் இதாகாதுன்னு ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அப்புறம் சரி இந்த கோவா நேஷனல் மீட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு இவர் அறிமுகமானாரு தங்கபாண்டிங்கிறவர் கோவா நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்க போயிட்டு வாங்க நம்ம ரெடி ஆகிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் இப்போ பேசிக்ல இருந்து போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும்போது முதல்ல வந்து கவர்மெண்ட் பஸ் தான் வேலையெல்லாம் கிடைக்கிற முன்னாடி பஸ் பாஸ் தான் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் பஸ் பாஸ் வச்சு பஸ்ல தான் ஏறுவோம். அங்க போய் இறங்குறது அப்படி போறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி வந்து பஸ் ஏறி இங்க வந்து இறங்குறது வந்து மறுபடியும் கிளாஸுக்கு பஸ் ஏறி போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்ல கூட்டிட்டு போறது வரது. கொஞ்சம் பேர் போலீஸ் ட்ரைனிங் நம்ம கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க எக்ஸாமுக்கெல்லாம். அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து வருவாங்க. அப்படி வண்டியில போறது வரது அவங்களுக்கு பெட்ரோலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து டிராபிட்டோலயே போறது வர்றது. கைடர்னர் அவரே மேக்ஸிமம் டிராப் பண்ணிடுவாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க பசங்க எல்லாமே. அவங்கள்ட்ட வண்டி கொடுத்து டிராப் பண்ண சொல்றது, கூட்டிட்டு போறது வர்றது அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படியே அது ஒரு என்கரேஜிங்கா இருக்கு மெயின் அதுதான். அதனால வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு. அதுதான். இங்க நம்மகிட்ட வந்து 2 தரப்பினர் இருக்காங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க்ல இருந்துட்டு நம்ம இப்போ மீட்டு போயிட்டு வந்திருக்கோம். மற்ற எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. இப்போ நீங்க வேலைக்கும் போயிட்டு ப்ராக்டிஸும் பண்றத எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? பேலன்ஸுங்கிறது இதுக்கு நான் பண்றதுங்கிறதுக்கு மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது என்னோட இது என்னன்னு சொல்றது ட்ரீம் கோல் இதெல்லாம் தாண்டி என்னோட சோல்னே சொல்லலாம். இதை தாண்டி தான் எனக்கு எதுனாலும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இப்போ நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன் என்னோட லைஃப்ல. இதுதான் இதுக்கப்புறம் நான் இதுக்காக வந்து ஒரு டெத் அதை கூட நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எனக்கு டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். அதனால வந்துட்டு அது மைண்ட் அளவில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டேன். நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா ரெடி ஆகி 5 மணி 4:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா ரெடி ஆகி 6 மணிக்கு கிரவுண்ட் போவேன். 9:20 9:15 9:30க்குலாம் சில டைம் வந்திருக்கேன். அப்புறம் அடிச்சு பிடிச்சி ரெடி ஆகிட்டு திருப்பி இந்த ஃபுட்டு டயட்ஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டு ரெடி ஆகி ஈவினிங் போகிறக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே ஆட்டோவில் போயிடுவேன் வேலைக்கு. ஒரு 10 o'clockலேயே லாஸ்ட்டுக்கு போயிடணுன்ட்டு போயிடுவேன். 9:45 ஆஃபீஸு.
10 o'clock போகணும்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் தென் அங்கே முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி அதுக்கு மேலே கிளம்பி ஸ்டாஃப்ஸே சில பேர் அனுப்பிச்சிட்டு போகிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கொண்டு போய் விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி, இல்லைன்னா ரேபிடோ தான் புக் பண்ணி நானாக போயிடுவேன். போயிட்டதுக்கப்புறம் அங்கே ஒர்க் அவுட் இருக்கும். அங்கே கொஞ்சம் க்ரௌடு அதெல்லாம் பொறுத்து ஜிம்மாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது க்ரௌடு இருந்ததுன்னா கொஞ்சம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முடிச்சு நான் ஒரு 8:30 ஆயிரும் வீட்டுக்கு. அரௌண்ட் மேக்ஸிமம் 8:30, மினிமம் ஒரு 8 o'clock. என்னைக்காவது ஈஸி ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 7:30, 8 அந்த மாதிரி வருவேன். அதர்வைஸ் 8:30 மினிமம். எனக்கு மேக்ஸிமம் 8:30 தான் வீட்டுக்கு வரதே. வந்துட்டு ரெஃபர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 9:30, 10 அந்த மாதிரி தூங்கிடுவேன். தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு இப்படியே எனக்கு இது மைண்ட்லையும் சரி இது ஃபிசிக்லையும் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருச்சு. ஒரு ரொட்டீன் மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் என்னோட ஷெடியூல். இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராக்டிஸ் அப்புறம் ஒர்க் அவுட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும், அது ஒன்று. ஆனால் இப்போ ஒரு நார்மல் கோச் வந்து உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க? அதாவது என்ன மீனிங்கில் கேட்குறேன்னா, இப்போ ஒரு விஷல் இம்பார்ட் சொல்லி தர்றது அது ஒரு விதம். அது நம்ம ஈஸியாக புரியும். கையை நல்லா முன்னாடி நீட்டி கொஞ்சம் மடக்கணும், இல்லை கையை தலைக்கு மேலே தூக்கணும். நீ கையை நீட்டிட்டு காலை தூக்கணும்னா அந்த உள்ளங்கையில் கால் வந்து படணும், முட்டிக்கால் வந்து படணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவல் இம்பார்ட்டாக நமக்கு வந்து கிளியராக நமக்கு சொல்லித்தர முடியும். உங்களுக்கு நீங்கள் புதுசாக ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட இன்ட்ரோவில் சொல்லியிருந்தீங்க ஒரு 3 அகாடமிலாம் சேர்ந்துருந்தீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட அகாடமிலாம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க, எப்படி ட்ரெயின் அப் பண்ணாங்க? முதல்ல அகாடமில எல்லாம் இருக்கும்போது நான் T12 கேட்டகரியில தான் ஓடிட்டு இருந்தேன். நான் இண்டிவிஜுவலா ஓடிக்குவேன். அப்போ அதனால நார்மல்ஸுக்கு போற மாதிரி தான் போகும் எனக்கும் ஒர்க் அவுட்ஸ். ஒர்க் அவுட் போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் நான் T11 கேட்டகரியில ஜாயின் பண்ணது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மெயின் ரோல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கோச் ஒர்க் அவுட் சைடு பிளான் பண்றது, எப்படி எனக்கு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவர் மைண்ட்ல அனலைஸ் பண்ணி தான் இது பண்ணிக்குவாரு. அதர்வைஸ் வந்துட்டு என்னோட ஒர்க் அவுட் சைடு ஃபுல்லா டெக்னிக்ஸ், இந்த கூட ஓடுறது, எப்படி ஓடணும், எப்படி ரூல்ஸ், கையை எந்த அளவுக்கு வீசணும், நீங்க சொன்ன மாதிரிதான் ரன்னிங்னு இந்த அளவுக்கு லென்த் இப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய கைட் ரன்னர் சைடு தான். இந்த தங்கபாண்டியன் அவர் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நிறைய வீடியோஸ் நாங்க நிறைய மேக்ஸிமம் இந்த ஒலிம்பிக் வீடியோஸா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா ஜப்பான்ல வந்து வேர்ல்டு கேம்ஸ் நடந்துட்டு இருந்தது லாஸ்ட் மேல, அந்த டைம்லயா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து ஸ்லோ மோடி இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வீடியோஸ் வரைக்கும் அப்டேட் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு கைடு ரன்னரும் எப்படி ஓடி தராங்க, நம்ம எப்படி பேலன்சிங்கா கூட ஓடணும், நான் எப்படி ஓடுறேன், நிறைய வீடியோஸ் சொல்லிட்டே இருப்பாரு நாங்க ஓடுறத. அந்த பிளாக்ஸ் கீழே வைக்கிறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வைக்கணும், எப்படி கையை வைக்கணும், லைன்ல எப்படி வைக்கணுங்கிறது முதற்கொண்டு அவங்க என்னென்ன பண்றாங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாரு அவரு. நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய வந்து அவரு அந்த விஷயத்துல நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லலாம். ரேஸ் கொஞ்சம் லைன் மாதிரி ஓடினாலும் திடீர்னு ஷேக் ஆகி ஓடினாலும் நான் கேட்டுட்டே இருப்பேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எல்லாமே பண்றது, ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாமே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் 100% அந்த சைடு ஃபுல்லா. அந்த டெக்னிக் சைடு நீங்க கேட்குற சைடு எல்லாமே பாத்துக்கிறது அவரு தான். எனக்கு சொல்லுவாரு. லாஸ்ட் டைம் நாங்க ஊட்டி கூட போயிருந்தோம். ஒரு 45 days கேம்ப் போட்டிருந்தாங்க. உண்மையா அங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு இங்க இந்த கிளப்ல இருக்கவங்க கூட எல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் எனக்கு மிங்கிள் ஆகுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது அந்த டைம் தான். ஏன்னா ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு, அப்புறம் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிளம்பி ஒர்க்குக்கு போயிருவோம். அவங்க காலேஜ் ஸ்கூல்னு போயிருவாங்க. ஊட்டியில தான் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைச்சது. அதனால நிறைய பேர் எனக்கு அறிமுகமாய் நிறைய பேர் ஓடி தருவாங்க இப்ப எனக்கு. ஆனா கண்ணை கட்டி ப்ராப்பரா ஒரு இதோட ஓடணும். அவரு கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெக்னிக் சைடு ஃபுல்லாவே அவருதான் பாத்துக்கிறாரு. அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோஸா இருக்கட்டும், இந்த ரூல்ஸ் இதுல என்னென்ன இருக்குன்னு படிக்கிறதா இருக்கட்டும், இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்டேட் தான் மெயின். அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில ட்ரில் ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், ஒரு சில வெயிட்ஸ்லயே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நார்மல் பண்ற அளவுக்கு ப்ராப்பரா வந்து என்னால பண்ண முடியாது. அப்ப எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில ஒர்க் அவுட், ஸ்டெப் ஒர்க் அவுட் எல்லாமே இப்ப நார்மல் பண்றது எல்லாமே என்னால பண்ண முடியாது. ஒரு சில ஒர்க் அவுட் தான். அப்பெல்லாம் எனக்கு கையை பிடிச்சி இந்த அளவுக்கு தூக்கணும் வைக்கணுங்கிற என் கையை பிடிச்சுக்குவாரு அவரு. எனக்கு முன்னாடி நின்றுட்டு கையை பிடிச்சிட்டு இப்படி தூக்கணும், அதெல்லாமே ப்ராப்பரா அவர் நல்லா கைட் பண்ணிடுவாரு எனக்கு. இதுதான் வந்து கேட்டது. அவர் வந்து கையை வந்து பிடிச்சிருவாரு எனக்கு. ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட்ல பண்ணும்போது அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணணும். எங்களுக்கு பிடி டீச்சரா இருக்கும்போது சரி, ஒரு காயத்ரின்னு ஒரு மிஸ் இருந்தாங்க, அவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கையை வந்து அவங்க பிடிச்சி சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு ஈடுபாடு வந்து இப்ப இருந்து எப்படி இருக்கு அப்படின்றதான். நானாவே வந்து அவருக்கு எதுவுமே வந்துட்டு சொன்னதே கிடையாது என்னை பத்தி. எனக்கும் இப்படி சொல்லித்தாங்கலாம் கேட்டது கிடையாது. ஏன்னா எனக்கும் தெரியாது.
அப்ப அவர் வந்து எங்க கூட இருக்காருன்னா அவ்வளோ ரொம்ப க்ளோஸ். நல்லா வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி இவருக்கு எப்படி இது பண்ணா இதை வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கூட இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதை எப்படி பண்ணா இவருக்கு இதாகுங்கிறத அவரா மைண்ட்ல அனலைஸ் பண்ணி அப்படிதான். மைண்ட் அளவுல 2 பேரும் அதான் பிசிக் அதெல்லாம் தாண்டிலும் சைக்காலஜிக்கலாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நல்லாவே. நல்லாவே அவரு அதான் ஒரு கைடு ரன்னர். நாங்க இங்க கூட ரன்னிங் எல்லாம் ஓடும்போது கூட நிறைய டிஸ்டர்பன்ஸோட தான் ஓடுவோம். ரேஸ் ட்ராக்ல அப்படி கொஞ்சம் ஷேக் ஆகி ஓடுறது. அவர் மேல முட்டிடுவேன் சில டைம் ஓடிட்டு இருக்கேன். பட் அங்க ஓடுன அந்த 5, 6 ரேஸுமே அப்படியே ப்ரொஃபஷனலாவே எங்களுக்கு ப்ராப்பராவே நல்லா அந்த ஒரு ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாவே இருந்தது. கரெக்டா செட் ஆயிருச்சு. அது அந்த அதான் சொல்றேன். அது வந்து ஒருத்தவங்க வந்து அந்த சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வந்து நான் எங்க எப்படி எதை பண்ணுவேன், ஆக்ஷன் எங்க எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணுவேன்னு ஏன்னா நிறைய பேத்து கூட ஓடும்போதும் சரி, அவரு கூட ஓடும்போது வீடியோ எடுத்து நிறைய பார்த்து அவர் வச்சு எனக்கு நான் எங்க எப்படி ரைஸ் ஆவேன், எங்க இதாவேன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு பக்காவா ஒரு ப்ராப்பரா ஓடி தர்றாருன்னா அதான் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால மட்டும்தான் அது அப்படி போயிட்டு இருக்கு. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்